தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி உயிர்ப்பின் வியாழக்கிழமை. குழந்தை இயேசுவை நோக்கிய நமது இறைவேண்டல். அற்புத இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். எங்கள் மீது கொண்ட அன்பால் எங்களுக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். அந்த அன்புக்கு பதில் அன்பாக எங்களை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகின்றோம். இப்பொழுதும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எங்களுக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எங்களுக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எங்களுக்கு துணை நிற்பதாக. ஆமேன். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 44 முதல் 45 முடிய உள்ள இறை வார்த்தைகள். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கின நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசு இன்று சீடர்களை சந்திக்கின்ற தருணத்தில் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறார். இது ஒரு சாதாரண வாழ்த்து அல்ல. எபிரேய மொழியில் இயேசு ஷாலோம் என்கிறார். இயேசு குறிப்பிட்ட அந்த ஷாலோம் என்பது கடவுளுடன் இணைந்திருப்பவர்கள் அனுபவிக்கும் அமைதியை குறித்து காட்டுகிறது. இயேசு குறிப்பிட்டு அளித்த அந்த சமாதானம் அவருடைய பாடுகளாலும் உயிர்த்தெழுதலாலும் பாவத்தையும் மரணத்தையும் வென்ற அவருடைய வெற்றியின் வல்லமையிலிருந்து வெளிப்பட்டது. நாம் திருச்சடங்குகளில் தகுதியுடனும் பயனுள்ள வகையிலும் பங்கேற்கும் போது அதே ஷாலோம் நமக்கும் அளிக்கப்படுகிறது. இந்த வரங்கள் வழியாக, குறிப்பாக நற்கருணை மற்றும் ஒப்புரவு வழியாக தூய ஆவியின் மூலம் அருளப்படும் பாஸ்கா மறைபொருட்களின் உருமாற்றும் வல்லமையை நாம் பெறுகின்றோம். அதாவது அவருடைய வாழ்வு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் நமக்குள் செயலாற்ற ஆரம்பிக்கிறது. இயேசு தம்முடைய பொது ஊழியம் முழுவதும் தம்முடைய பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் அவசியத்தை பற்றி பேசினார். மோசேயின் சட்டம், தீர்க்கதரிசிகள் மற்றும் சங்கீதங்களில் அடங்கியிருந்த தம்மை பற்றிய இறை வாக்குகளையெல்லாம் வாக்குத்தத்தங்களையும் அவர் சுட்டி காட்டினார். அந்த தருணம் வரை இயேசுவின் போதனைகள் அவர்களுடைய மனதில் முழுமையாக ஊடுருவி பாயவில்லை. அவர்கள் அவருடைய கச்சிதமான பிரசங்கங்களை கேட்டார்கள். ஆனால் அவர் சொன்னவற்றில் முழுமையான அர்த்தம் இருப்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் இந்த உயிர்த்தெழுதல் தோற்றத்தின் போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏனெனில் இயேசு அவர்களுக்கு புரிந்து கொள்ளுதல் என்னும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரத்தை வழங்கினார். அது தூய ஆவியானவரின் வரம். அவர் தெய்வீக உண்மைகளை பிரகாசப்படுத்தி நம்மால் சுயமாக ஒருபோதும் அடைய முடியாத வழியில் கடவுளின் இரகசியங்களை உணர்ந்து கொள்ள நமக்கு உதவி புரிகிறார். பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் ஒரு குழப்பமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது மகிழ்ச்சிகளையும் போராட்டங்களையும் நாம் எளிதில் தவறாக புரிந்து கொள்கிறோம். இதனால் நமது வாழ்க்கை புரிந்து கொள்ளும் முயற்சியில் நாம் தனித்து விடப்படுகிறோம். இயேசு அதை சரி செய்ய விரும்புகிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் காண்பது போலவே புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நம் வாழ்வில் ஒழுங்கையும் அமைதியையும் கொண்டு வந்து கடவுளுடனும் மற்றவருடனும் நம்மை ஐக்கியத்தில் இணைக்கும் அவருடைய சமாதானத்தையும் அவருடைய ஷாலோமையும் பெற்றுக்கொள்ள அவர் நம்மை அழைக்கிறார். அங்கிருந்து தெய்வீக சத்தியத்தின் கண்ணோட்டத்தில் எல்லாவற்றையும் காணும்படி பரிசுத்த ஆவியானவர் நம் மனதை திறக்கிறார். குறிப்பாக திருச்சடங்குகள், ஜெபம் மற்றும் திருமறை மீதான தினசரி தியானம் ஆகியவற்றின் மூலம் அவருடன் ஒரு ஆழமான உறவை வளர்த்து கொள்வதால் இந்த சமாதானத்திலும் புரிதலிலும் வாழ இறைவன் நம்மை அழைப்பு விடுக்கிறார் என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். சமாதானத்தின் அருளையும் தெய்வீக உண்மைகளை பற்றிய புரிதலையும் பெறுவதன் மூலம் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி பகரும் நமது பணிக்கும் அவருடைய சமாதானம் தேவைப்படும். உலகத்துடன் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளும் நமது பணிக்கும் நாம் பலப்படுத்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்து உலக நாடுகளிலே சமாதானம் நிலைக்க
இயேசு கொண்டு வந்த ஷாலோம் என்ற இறை அமைதி நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நாடுகளிலும் வெளிப்பட இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. மகிமையோடு உயிர்த்து அந்த மாட்சியில் எங்களையும் பங்கேற்கச் செய்யும் உயிர்த்த இயேசுவே, உமக்கு கோடான கோடி நன்றி. மாட்சியும் புகழும் மகிமையும் ஆராதனையும் உமக்கே என்றும் உரித்தாகுக. நீர் உயிர்த்தது எங்களை உயிர்ப்பிப்பதற்காக, நீர் சமாதானத்தோடு இருப்பது எங்களை சமாதானப்படுத்துவதற்காக, நீர் மகிமையடைந்தது எங்களை மகிமைப்படுத்துவதற்காக, நீர் மாட்சி பெற்றது எங்களை அந்த மாட்சியில் பங்கேற்கச் செய்வதற்காக, உம்முடைய இந்த ஒப்பற்ற திட்டத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் செல்ல வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காட்டியருளும். எங்களோடு உடன் நடந்து இந்த உலகம் எங்களை கட்டி வைத்திருக்கும் அனைத்து துக்கங்களையும் பயங்களையும் கலக்கங்களையும் எங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கண்டு வியக்கும்படியான ஆசீரை எங்களுக்கு தாரும். நீர் கொடுத்த வாக்குறுதிகளையும் விடுத்த அழைப்பையும் திரும்ப நீர் பெற்றுக்கொள்வதில்லை என்பதை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற திட்டங்களுக்காகவும் அதை நிறைவேற்றி முடிப்பதற்கான ஆற்றல் எங்களுக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். ஷாலோம் என்ற வார்த்தையினால் உமது இதயத்தின் சீடர்களின் இதயத்தில் அமைதியை நிலைநாட்டியதைப் போல இன்று எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அதே அமைதி நிலவ உமது அருளை தருவீராக. உலக நாடுகள் மத்தியிலே போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே போர்களின் பதற்றத்தாலும் பல்வேறு பொருளாதார தடைகளாலும் இழந்து கொண்டிருக்கிற உமது அன்பு பிள்ளைகளுடைய அமைதியை இன்று மீண்டும் நீர் உறுதி செய்வீராக. உமது வார்த்தையின் வல்லமையால் இன்று அமைதி நிலவும்படியாக, எங்கள் பொருளாதார நலன்களெல்லாம் பாதுகாக்கப்படும்படியாக, மன நிறைவோடு வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த இறை ஆட்சி இன்று வெளிப்பட வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்துகிற உமது அருள் இன்று நிறைவாய் எங்களுக்கு பொழியப்படட்டும். எங்களுடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் நாங்கள் செய்கிற தொழில் முயற்சிகள் பயணங்கள் இன்னும் நாங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் எங்களோடு வழிநடந்து எங்களுடைய பயங்கள் எதிர்கால திட்டங்கள் இவற்றிலே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உறுதியான நம்பிக்கையோடு முன் செல்ல எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா.